ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹாஸ் ஃபேமிலி. நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த பணத்தை எப்படி பாதுகாப்பாக சேமிக்கிறது, அதுவும் அதிக வட்டி லாபத்தோட எங்க முதலீடு பண்றதுன்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. குறிப்பா கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் இல்லாத சேமிப்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இது மத்திய அரசோட திட்டம். உங்க பணம் 100% பாதுகாப்பா இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க டாப் சூப்பரான சேமிப்பு திட்டங்கள் என்ன, வட்டி எவ்வளவு, யாருக்கு எந்த திட்டம் செட் ஆகும் அப்படிங்கறத தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஏன் போஸ்ட் ஆஃபீஸ் பெஸ்ட்? போஸ்ட் ஆஃபீஸ்ல எதுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்? இதுக்கு பதில் மூணே வார்த்தை தான். பாதுகாப்பு, குறைந்த முதலீடு, வரி சலுகை. முதல்ல பாதுகாப்பு. கவர்மெண்ட் கேரண்டி இதுல இருக்கு. திவாலானாலும் உங்களுக்கு பயம் வேண்டாம். ரெண்டாவது, குறைந்த முதலீடு. வெறும் 100 ரூபாய் 500 ரூபாய் இருந்தா கூட போதும், நீங்க உங்க சேவிங்ஸ ஆரம்பிக்கலாம். மூணாவது, வரி சலுகை. நம்ம கற்ற பணத்துக்கும் வரி மிச்சமாகும். வர்ற வட்டிக்கும் சில திட்டங்கள்ல வரி கிடையாது. இதுதான் ஒய் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்ற கேள்விக்கான பதில். சரி, இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல வழங்கக்கூடிய 10 திட்டங்கள் என்ன, அதோட முழு விவரம், அதாவது அது யாருக்கு ஏற்றது, அதோட விவரம், வட்டி விகிதம் என்ன அப்படின்றத முழுமையா பார்க்கலாம். முதல் திட்டம் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அடிப்படை கணக்கு தான். இது யாருக்கு ஏற்றது? என் பணம் எனக்கு எப்ப வேணாலும் தேவைப்படும், எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட். விவரம்: வெறும் 500 ரூபாய் இருந்தா போதும், அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடலாம். பேங்க்ல இருக்கிற மாதிரியே இங்கேயும் உங்களுக்கு செக் புக், ஏடிஎம் கார்டு எல்லாம் கொடுப்பாங்க. வட்டி விகிதம்: இப்போதைக்கு 4% வட்டி கொடுக்கறாங்க. இதுல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, இதுல வர வட்டிக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் இருந்தா அதுக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. இரண்டாவது திட்டம் நேஷனல் சேவிங்ஸ் ரெக்கரிங் டெபாசிட் அக்கவுண்ட், ஆர்டி. இது நடுத்தர வர்க்கத்துக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம். இது யாருக்கு ஏற்றது? மாச சம்பளம் வாங்குறவங்க, சிறுக சேமிக்க நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பர். இதோட விவரம்: இது ஒரு 5 வருஷ திட்டம். மாசம் நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணும். குறைஞ்சது 100 ரூபாயிலிருந்து நீங்க எவ்வளவு வேணும்னாலும் கட்டலாம். சிறப்பம்சம்: ஒருவேளை நடுவுல பணம் தேவைப்பட்டா 1 வருஷம் கழிச்சு நீங்க கட்டின பணத்துல 50% வரைக்கும் கடன், அதாவது லோன் வாங்கிக்கலாம். வட்டி: இப்போதைக்கு 6.7% வட்டி கொடுக்கறாங்க. 5 வருஷம் முடிஞ்சதும் வட்டியோட சேர்த்து நல்ல பெரிய தொகையை கைக்கு கிடைக்கும். டைம் டெபாசிட் அக்கவுண்ட், டிடி. இத போஸ்ட் ஆஃபீஸ் பிக்ஸ்ட் டெபாசிட் இல்லனா டைம் டெபாசிட்னு சொல்வாங்க. யாருக்கு ஏற்றது? என்கிட்ட மொத்தமா ஒரு தொகை இருக்கு, லம்சமா ஒரு அமௌண்ட் இருக்கு, அது பாதுகாப்பா வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஏற்றது. விவரம்: இதுல நீங்க 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இல்லனா 5 வருஷம்னு பணத்தை போடலாம். பேங்க் எஃப்டியை விட இதுல வட்டி கொஞ்சம் அதிகம். வட்டி விவரம்: 1 வருஷத்துக்கு 6.9% ஆரம்பிச்சு 5 வருஷ திட்டத்துக்கு 7.5% வரைக்கும் வட்டி தராங்க. இதுல 5 வருஷ திட்டத்துல போட்டீங்கன்னா வருமான வரி விலக்கு செக்ஷன் 80C உண்டு. வட்டி வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கிட்டு கொடுப்பாங்க. நான்காவது திட்டம் மந்த்லி இன்கம் ஸ்கீம், MIS, மாத வருமான திட்டம். இது யாருக்கு ஏற்றது? ரிட்டையர்ட் ஆனவங்க அல்லது மாச செலவுக்கு ஒரு நிரந்தர வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். விவரம்: இதுல நீங்க மொத்தமா பணத்தை போடணும். அந்த பணத்துக்காக வட்டிய மாசம் உங்க கையில கொடுத்துடுவாங்க. ஒரு ஆள் அதிகபட்சமா 9 லட்சம் வரைக்கும் போடலாம். கணவன் மனைவி சேர்ந்து ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல 15 லட்சம் வரைக்கும் போடலாம். வட்டி: இப்போதைக்கு 7.4% வட்டி. உதாரணத்துக்கு நீங்க 9 லட்சம் போட்டீங்கன்னா மாசம் சுமார் 5,550 ரூபாய் வருமானம் வரும். 5 வருஷம் கழிச்சு உங்க அசல் பணம் அப்படியே உங்க கைக்கு வந்துடும். ஐந்தாவது திட்டம் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், மூத்த குடிமக்கள் திட்டம். இது வயதானவர்களுக்கான ஸ்பெஷல் திட்டம். யாருக்கு ஏற்றது? 60 வயதுக்கு மேல இருக்கிற பெரியவங்களுக்கு இது ரொம்ப ஏற்றது. விவரம்: போஸ்ட் ஆபீஸ்லயே இதுக்கு தான் வட்டி ரொம்ப அதிகம். சுமார் 8.2% வட்டி கொடுக்கறாங்க. இதுல போடுற பணத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு முறை வட்டி அக்கவுண்ட்ல ஏறிடும். பாதுகாப்பு:
ஒரு நபர் அதிகபட்சமா 30 லட்சம் வரைக்கும் இதுல முதலீடு செய்யலாம். வயதான காலத்துல யார நம்பியும் இல்லாம இருக்க இது ஒரு அருமையான திட்டம். 80Cல வரி சலுகையும் இதுல இருக்கு. 6வது திட்டம் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பொது வருங்கால வைப்பு நிதி. யாருக்கு ஏற்றது? நீண்ட கால சேமிப்புக்கு ராஜா இந்த திட்டம். இது யாருக்கு ஏற்றது? இப்ப பணம் போடுறேன், ஆனா அது என் ரிட்டையர்மெண்ட் காலத்துல பெரிய தொகையா வேணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு இது பெஸ்ட். விவரம்: இது 15 வருஷ திட்டம். வருஷத்துக்கு குறைஞ்சது 500 ரூபாய் கட்டலாம். அதிகபட்சமா 1.5 லட்சம் வரைக்கும் கட்டலாம். பெரிய பிளஸ் இதுல ட்ரிபிள் பெனிஃபிட் இருக்கு. அதாவது நீங்க கற்ற பணம், வர்ற வட்டி, கடைசியா கைக்கு வர்ற முதிர்வு தொகை, இது எதுக்குமே வரி கிடையாது. முழுக்க முழுக்க லாபம் மட்டும்தான். வட்டி 7.1%. 7வது திட்டம் சுகன்யா சம்ரிதி யோஜனா, செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது பெண் குழந்தைகளுக்கான சூப்பர் திட்டம். யாருக்கு ஏற்றது? வீட்ல 10 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் இருந்தா கண்டிப்பா இத தொடங்குங்க. விவரம்: ஒரு குடும்பத்துல 2 பெண் குழந்தைகள் வரைக்கும் ஆரம்பிக்கலாம். வருஷத்துக்கு 250 ரூபாயில இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் போடலாம். 21 வருடம் கழிச்சு முதிர்வு அடையும், அதாவது மெச்சூர் ஆகும். வட்டி: இதுக்கு 8.2% வட்டி கொடுக்கறாங்க. வட்டி விகிதம் மாறலாம், ஆனால் எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். பெண்களோட படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் இதுல கிடைக்கிற தொகை மிகப்பெரிய உதவியா இருக்கும். 8வது திட்டம் நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், NSC. இது வரிய மிச்சப்படுத்துற ஒரு வழி. யாருக்கு ஏற்றது? வருமான வரி கற்றவங்க, டாக்ஸ் சேவிங்ஸ்க்காக முதலீடு செய்யறவங்களுக்கு இது பெஸ்ட். விவரம்: இது 5 வருட திட்டம். பேங்க்ல பணம் போட்டா வட்டி கைக்கு வரும். ஆனா இதுல வட்டிக்கு வட்டி போட்டு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் 5 வருஷம் முடிஞ்சதும் மொத்தமா கையில கொடுப்பாங்க. வட்டி இப்போ 7.7% வட்டி. நீங்க 1000 ரூபாய் முதலீடு செஞ்சா 5 வருஷம் கழிச்சு 1449 ரூபாய் திரும்ப கிடைக்கும். 9வது திட்டம் கிசான் விகாஸ் பத்ரா. இது யாருக்கு ஏற்றது? எனக்கு வட்டி கணக்கெல்லாம் புரியாதுங்க, போட்ட பணம் ரெட்டிப்பா கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு மேஜிக் திட்டம். விவரம்: இதுல நீங்க போடுற பணம் 115 மாசத்துல அப்படியே டபுளா ஆகிடும். அதாவது 9 வருஷம் 7 மாசத்துல இரட்டிப்பா கிடைக்கும். வட்டி 7.5%. இதுல என்ன வசதினா, இதை நீங்க எப்ப வேணாலும் மத்தவங்க பெயருக்கு மாத்திக்கலாம். ஈஸிலி டிரான்ஸ்பரபிள். 10வது திட்டம் மகிழா சம்மன் சேவிங் சர்டிபிகேட். பெண்களுக்காக பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்ட திட்டம் இது. யாருக்கு ஏற்றது? குறுகிய காலத்துல ஷார்ட் டேர்ம்ல கையில இருக்கிற பணத்தை முதலீடு செய்ய நினைக்கிற பெண்களுக்கு இது ஏற்றது. விவரம்: இது வெறும் 2 வருஷ திட்டம் தான். அதிகபட்சமா 2 லட்சம் வரைக்கும் போடலாம். வட்டி 7.5% தராங்க. அவசர தேவைக்கு ஒரு வருஷம் கழிச்சு 40% பணத்தை எடுக்கிற வசதியும் இருக்கு. பெண்கள் பேர்ல சேமிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. பார்த்தீங்களா, இவ்வளோ திட்டங்கள் நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு. இதுல உங்க தேவை என்ன? அதாவது உங்களுக்கு மாச வருமானம் வேணுமா, இல்ல பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்க்கணுமா அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு சரியான திட்டத்தை தேர்ந்தெடுங்க. குறிப்பு: வட்டி விகிதம், இன்ட்ரெஸ்ட் ரேட் காலாண்டுக்கு ஒரு முறை, அதாவது குவார்டர்லிக்கு ஒரு முறை அரசால மாற்றப்படலாம். இந்த வீடியோவை பதிவு செய்யறப்போ இருந்த வட்டி விகிதம் இதுதான். நீங்க எந்த ஒரு திட்டத்தை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடியும் இந்தியா போஸ்ட் இணையதளத்தை சரிபார்த்து கொள்வது நல்லது. உங்க பணத்தை சாதாரண லாபத்துல இருந்து அதிக லாபத்துக்கு, ஹை ரிட்டர்ன்ஸ்க்கு கொண்டு செல்ல ஒரு அருமையான முதலீட்டு உத்தி, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதாவது ஒரு திட்டத்துல இருந்து வரும் வட்டிய, இன்ட்ரெஸ்டை எடுத்து அதை மற்றொரு திட்டத்துல முதலீடு செய்வது. இத ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்வாங்க. உங்களுக்காக ஒரு சூப்பர் 2 காம்பினேஷன். மாஸ்டர் பிளான் 1, MIS plus RD, மாத வருமானத்தை பெருக்கிறது. இது நடுத்தர வர்க்கத்திற்கு மிகவும் ஏற்றது. இதுல உங்க அசல் பணம் அப்படியே இருக்கும், ஆனா வட்டிக்கு வட்டி கிடைச்சு லாபம் உயரும். படி 1, ஸ்டெப் 1. முதல்ல MIS மந்த்லி இன்கம் ஸ்கீம் திட்டத்துல ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்யுங்க. உதாரணமா ஒரு 9 லட்சம். ஸ்டெப் 2, இதுல இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சுமார் 5550 ரூபாய் வரும். ஸ்டெப் 3,
இந்த வட்டிய அப்படியே எடுத்து செலவு பண்ணாம அதே போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணி அதுல இத கட்டிட்டு வாங்க. லாபம் MIS உங்களுக்கு 7.4% வட்டி கிடைக்கும். அந்த வட்டிய ஆர்டில போடும்போது அதற்கு தனியா 6.7% வட்டி கிடைக்கும். முடிவு 5 வருடம் கழித்து MISல போட்ட 9 லட்சம் அப்படியே திரும்ப கிடைக்கும். பிளஸ் ஆர்டியில சேர்ந்த வட்டி மற்றும் அதன் வட்டி என ஒவ்வொரு தொகை போனஸாக கிடைக்கும். மொத்தத்துல உங்களுக்கு 8.8%ல இருந்து 9% வரைக்கும் லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. மாஸ்டர் பிளான் 2 சீனியர் சிட்டிசன் பிளான் SCSS பிளஸ் RD மூத்த குடிமக்களுக்கு. வீட்ல பெரியவங்க இருந்தா அவர்கள் பணத்தை இப்படி முதலீடு பண்ணுங்க. ஸ்டெப் 1 சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் திட்டத்துல முதலீடு செய்யுங்க. இதுல வட்டி அதிகம் 8.2%. ஸ்டெப் 2 இதுல வட்டி 3 மாசத்துக்கு ஒரு முறை குவார்டர்லி பேசிஸ்ல கிடைக்கும். 30 லட்சம் முதலீடு பண்ணா 3 மாசத்துக்கு ஒரு முறை சுமார் 61,000 வட்டி வரும். ஸ்டெப் 3 இந்த வட்டி தொகையை எடுத்து ஒரு RD கணக்குல முதலீடு பண்ணுங்க. லாபம் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ல 8.2% வட்டியோட RDயோட 6.7% வட்டியும் வந்து சேரும். உங்களோட ஒட்டுமொத்த லாபமா சுமார் 9.7% உயரும். வேற எந்த ஃபினான்ஸ் டாபிக்கை பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும்ன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஃபினான்ஷியல் டாபிக்ஸ் பத்தி பேசலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வேற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னன்றத பத்தியும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.